வணக்கங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதாவதுங்க, ஒரு தனிப்பட்ட நபரின் சாதகத்தில் லக்னத்துக்கு அதாவது எப்படின்னா, சனி திசை, 7.5 அஷ்டம சனி, அதாவது சனி சரியில்லாத இடத்துல இருந்தால் 3, 6, 8, 12 சனி இருந்தாலே அவங்க குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிரச்சனையாக இருக்கிறாங்க. பிரச்சனையான வாழ்க்கை, பிரச்சனையாக போயிட்டுருக்கு. நானாக பார்த்துட்டு பொதுவாக நீங்கள் காசிக்கு போகணும், காசிக்கு இணையான சாதகம், காசி போக முடியாது அப்படின்னு உங்கள் மனசில் தோணுனா திருச்சி ஓயாமாரி சுடுகாடு போயிட்டு வாங்க. திருச்சி ஓயாமாரி சுடுகாடில் காசிக்கு இணையான உங்களுக்கு வழிபாடு இருக்குது. அந்த அந்த காசியில் போய் என்ன கர்மா கழிக்க போகிறீங்களோ அந்த கதை திருச்சியில் ஓயாமாரி சுடுகாட்டில் இருக்குது. நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். அது எப்படின்னா, ஓயாமாரி சுடுகாடுனா சத்திரம் பஸ் கொஞ்சம் குறைஞ்ச கிளவரமாக பார்த்தீங்கன்னா ஓயாமாரி சுடுகாடு. அங்கே அந்த சுடுகாடு தெய்வஸ்தானம் மாதிரி, அதாவது காலப்பயிர், அதாவது காசியில் என்ன ஒரு பவர் இருக்கோ அந்த பவர் அங்கே இருக்குது. எப்படின்னா, அங்கே காலப்பைரவர் இருக்கார், சனீஸ்வர பகவான் இருக்கார், அர்ஜுன பகவான் இருக்கார், குணந்தினி தாயார் அம்மா அவர் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன செய்யறீங்கன்னா, நீங்கள் யார் போனாலும் சரி, ஒரு ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொண்டு போங்க. உள்ளே போய் பூ, தேங்காய் பழம் உங்களுக்கு எது வேணாலும் வாங்கலாம். தலைப்பாளையில் 2 போடுங்க. பூசணிக்காய் விளக்கு போட்டு வாங்க குணந்தினி தாய்க்கு. அந்த தாய்க்கு அர்ஜுன பகவான், சனீஸ்வர பகவான், என்னங்க காலப்பைரவர், இவருக்கு நீங்கள் தெளிவாக உங்கள் மனசில் என்ன தோணுதோ, நாங்கள் கருமா கழியணும் இறைவா அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த புடந்தினி தாய்க்கு தலைவாழை இலையில் போட்டு பிண்டம் மாவு பிடிக்கலாம். அப்போ பூசணிக்காய், அதாவது அந்த விளக்கு, தேங்காய் விளக்கு, அதாவது சுரக்காய் விளக்கு அந்த மாதிரி போடலாம். எப்படி வேணால் நீங்கள் போடலாம். ஒரு பூட்டு புது பூட்டு வாங்கிட்டு போகணும். அந்த பூட்டை போட்டு சாவி எடுத்து தூக்கி எரிஞ்சிட்டு, 2வது அந்த காலப்பைரவர், சனீஸ்வரர், அர்ஜுன பகவானுக்கு வழிபட வச்சுட்டு அம்மா மண்டபம் போயிருங்க. அங்கே காவேரி தாய் இருக்குது, சக்தி விநாயகர் இருக்கார், சிவன் இருக்கார், என்னங்க 9 நவக்கரம் இருக்குது. நீங்கள் ஆற்றுல போயிட்டு அம்மன் மண்டபத்துக்கு ஆற்றுல உள்ளே போயிட்டு துணிமணி நீங்கள் குளிச்சுட்டு துணிமணி, பழைய துணிமணி அவுத்துட்டு வேறு துணி மாற்றிக்கிட்டு காவேரி தாயிட்ட வணங்குங்க. என் பாவம் கருமா போகணும்னு வணங்கிட்டு, அதாவது சக்தி விநாயகரை வணங்கிட்டு, சிவனை வணங்கிட்டு, காவேரி தாயை வணங்கிட்டு, 9 நவக்கரத்தை வணங்கிட்டு, மாடு இருக்குங்க, மாட்டுக்கு அகத்தீரை வாங்கி கொடுங்க. மாட்டு கோமியை அவங்களே தொளிச்சுடுவாங்க. என்னங்க, யானை வருவாங்க, யானை பகவானுக்கு அவருக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா வாழைத்தண்டு வாங்கி கொடுங்க. இதெல்லாம் வாங்கி வழிபட வச்சிங்கன்னா காசிக்கு இணையானது. நீங்கள் காசிக்கு போயிட்டு வந்தால் கருமா திரும்பல. காசிக்கு போனால் என்ன ஒரு புண்ணியம் கிடைக்குமோ அது ஓயாமாரி சுடுகாட்டில் இருக்குது. திருச்சி ஓயாமாரி சுடுகாட்டில் இருக்குது. அதாவது அந்த தெய்வமெல்லாம் இங்கேயும் இருக்குது, அந்த பவர் இருக்குது. நான் நிறைய பேர்த்து கூட்டிகிட்டு போய் எல்லோரும் நல்லது நடந்திருக்கு. அதே நேரத்துக்கு எப்படின்னா, நிறைய முடியாதவங்கள நான் சொல்லி தாட்டி விடுவேன். போயிட்டு வாங்க, இந்த மாதிரி நல்லா இருக்குன்னா போயிட்டு ஒரு 6 மாதத்தில் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது கருமா, நம்ம போன ஜென்மத்தில் என்ன பாவம் புண்ணியம் பண்ணி பிறந்தோமோ அந்த கருமா காசியில் கழிக்கிறது. அந்த காசி கிடையானது நம்ம ஓயாமாரி சுடுகாட்டில் இருக்குது.